வெல்கம் டு மை சேனல் சுவைத்து பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா சுவையான கத்திரிக்காய் சட்னி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி அதில் ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஒரு குக்கரில் 1 டம்ளர் தண்ணி சேர்த்து 2 ஸ்பூன் பாசிப்பருப்பை கழுவி அதோடு ஒன்றா சேர்த்துக்கிறோம். பாசிப்பருப்பை ஊற வைக்க தேவையில்லை, அப்படியே களைஞ்சி சேர்த்துக்கிட்டால் போதும். 1 கப் சின்ன வெங்காயத்தை எடுத்து சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறோம். ஒரு 10 சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் தான் இதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். 3 நாட்டு தக்காளி எடுத்து சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறோம். 5 பச்சை மிளகாவும் 3 பல் பூண்டு எடுத்தும் அதையும் கட் பண்ணி இதோட ஒன்றா சேர்த்துக்கிறோம். பச்சை மிளகாய் தான் இதுக்குரிய காரத்துக்கு தேவை. பொடி எதுவும் இதில் சேர்க்க மாட்டோம். 1 ஸ்பூன் சீரகம். 1/4 கிலோ கத்திரிக்காய் எடுத்து சின்னதாக கட் பண்ணி நம்ம தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுக்கணும். இந்த மாதிரி இந்த சைஸுக்கு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணியில் போட்டால் தான் கத்திரிக்காய் கருக்காது. இப்போ அதையும் இதோட ஒன்றா சேர்த்துக்கிறோம். கத்திரிக்காய் சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது இட்லி தோசைக்கெலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 1/4 கிலோ கத்திரிக்காய் வச்சு நம்ம 4 பேத்துக்கு சரியாக இருக்கும். கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கிறோம். கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி சேர்த்துக்கிறோம். இப்போது கருவேப்பிலை கொஞ்சோண்டு சேர்த்து 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கணும். எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணி நம்ம விட்டுக்கணும். இப்படி ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு இருக்கும். மொத்தத்துக்கு 2 டம்ளர் தண்ணி. இது எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா சூப்பராகிடும். இப்போது குக்கரில் விசில் போட்டு 3 விசில் வர வரைக்கும் வேக வைக்கணும். 3 விசில் வந்தோடனே எடுத்து பார்க்கலாம். நீங்கள் 3 விசிலுக்கு மேலே வேக தேவையில்லை. இது 3 விசில் கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு. இப்போ பாருங்கள், சூப்பரான கத்திரிக்காய் சட்னி நம்மளுக்கு எப்படி வந்திருக்குன்னு. இந்த மாதிரி ஒரு குழிக்கரண்டி எடுத்து அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுலேயே நல்லா கத்திரிக்காய் ஃபுல்லாக நல்லா கடைஞ்சி எடுத்துடலாம். ஏன்னா கத்திரிக்காய் ஃபுல்லாக ரொம்பவும் கடையணும்னு அவசியம் இல்லை. அந்த தொக்காக தான் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கணும். இந்த மாதிரி இருக்கணும். நீங்கள் கரண்டியை வச்சு மசிச்சு விட்டாவே போதும். இப்போது தாளிச்சுக்கலாம். கொஞ்சோண்டு ஆயில் ஊற்றி அதில் 1 ஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு 2 மிளகாய் வத்தலை கிள்ளி போட்டுக்கிறோம். கொஞ்சம் சின்ன வெங்காயம் எடுத்து சின்னதாக கட் பண்ணி அதையும் இதோட போட்டு தாளிக்கும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 3 சின்ன வெங்காயம் போதும். அந்த வெங்காயம் நல்லா ஒரு ப்ரௌன் கலரில் வாசம் நல்லா கிடைக்கும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். இதோ இந்த அளவுக்கு இப்போ வந்துட்டுருக்கு. நல்லா வதங்கினோடனே கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்க்கும் போது நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கருவேப்பிலையை சேர்த்து ஒரு வதக்கி விட்டுக்கலாம். இப்போது இந்த இதெல்லாம் நல்லா தாளிச்சாச்சு. இப்படி நம்ம தாளித்து கொட்டும் போது நல்ல வாசமாக இருக்கும். வெங்காயம் ஃபுல்லாக நல்லா லைட் ப்ரௌன் ஆயிடுச்சு பாருங்கள். இப்போது இதில் நம்ம கத்திரிக்காய் சட்னியோடு கொட்டிக்கலாம்.
கொஞ்சோண்டு கருவேப்பிலை மல்லித்தலை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் இதோட ஒன்றா சேர்த்துக்கலாம். சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இப்போது நம்மளுக்கு சூப்பரான கத்திரிக்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், ரொம்ப அருமையான கத்திரிக்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள், சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி தோசைக்கு வந்து எப்போதும் ஒரே மாதிரி சட்னி இல்லாமல் இந்த மாதிரி நம்ம வித்தியாசமாக செஞ்சு கொடுக்கும்போது கத்திரிக்காய் சாப்பிடாதவங்க கூட சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.